நேற்றைய முன்தினம் ஒரு 15 நிமிடம் அடித்த காற்று மற்றும் மழையினால் இந்த பாபநாசம் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வாழை பயிரிட்டவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக இயற்கை சீற்றங்கள் தொடர்வது மிகுந்த வருத்தத்தையும் துயரத்தையும் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த பாபநாசம் வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 432 ஹெக்டேர் பரப்பளவிலே வாழை இங்கே பயிரிடப்பட்டிருக்கிறது. இதை நேற்றைய தினம் தொடங்கி தோட்டக்கலையினுடைய அதிகாரிகள் அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று வரை கணக்கெடுத்த வகையிலே சுமார் 66 ஹெக்டேர் 33% அதிகமான வாழைகள் பாதிப்படைந்ததாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கணக்கெடுப்பு 4 தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உரிய முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இந்த துயரத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே அது அறிவிப்புகள் வெளியிடப்படும். இது முதல். இரண்டாவதாக, பயிர் பாதுகாப்புக்காக ஒரு இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான விவசாயிகள் 432 ஹெக்டேரிலே இந்த வாழையை பயிரிட்டிருந்தாலும் ஒருவர் கூட காப்பீட்டு திட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்ற செய்தி தெரிய வருகிறது. விவசாயிகளிடத்தில் கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அதை கட்டக்க முடியாத சூழ்நிலை இருப்பதை சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த நடைமுறையை எளிமைப்படுத்தி முழுமையாக அவர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தை பெறக்கூடிய வகையிலே அவர்களை காப்பீடு செய்ய வைக்கக்கூடிய முயற்சியிலே அதிகாரிகளை ஈடுபட சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய வகையிலே நிச்சயமாக நிவாரணங்கள் தரப்படும். அதற்கான விழிப்புணர்வுகளும் நிச்சயமாக ஏற்படுத்தப்படும். இப்போ விவசாயிகளை சந்திக்கும் போது அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது காப்பீட்டு திட்டம் ரொம்ப விதிமுறை கடுமையாக இருக்குது, அதனால தான் நாங்கள் அப்ளை பண்ணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த விதிமுறையை நம்ம படித்து தெரிந்து அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக விவசாய நலனுக்கு நம்ம அதை செய்து முடிப்போம். புதியதாக அரசு பொறுப்பேற்று ஒரு வார காலம் ஆகியிருக்கிறது. அனைத்து துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது நமது பகுதியை பொறுத்தவரை, குறிப்பாக பாபநாசம் தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தது போலவே விவசாய நலன் சார்ந்து பல்வேறு நஞ்சை பயிர்களுக்கும் சரி, புஞ்சை பயிர்களுக்கும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நெல் உலர்த்துவதற்கான ஒரு கூடம் அமைக்க வேண்டும். இதுபோல் புஞ்சை பயிர்களை விற்பனை செய்வதற்கான விற்பனை கூடங்கள் கொண்டு வர வேண்டும். மலர் விற்பனையை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அதற்கான ஒரு கூடம் அமைக்கப்பட வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களே அதையெல்லாம் ஆய்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே எடுத்து கூறி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக விவசாயிகள் நலம் பெறக்கூடிய வகையில் தொடங்குவோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த கிரைட்டீரியாலாம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு வாழைக்கும் சவுக்கு முட்டு கொடுக்கணும், அப்படின்னா தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் ஒரு சரத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகிட்ட கேட்கும்போது ஒரு வாழைக்கும் அந்த முட்டு கொடுக்கறதுங்கிறதே ஒரு பெரிய செலவினமாக இருக்குது, அதனால தான் எங்களை செய்ய முடியலைங்கிறதா சொல்கிறாங்க. அதை குறித்து ஆய்வு செய்து நம்ம அடுத்த கட்டமாக இருக்குது.